ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் வச்சு கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து எல்லாத்துக்குமே வந்து இதை சாப்பிட்லாம். இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்துடலாம். சிம்பிள் இன்க்ரீடியன்ட் தான் இது. குழம்பு மிளகாய் தூள், எண்ணெய், கடுகு, தேவையான அளவு உப்பு. உருளைக்கிழங்கை பார்த்திங்கன்னா நல்லா நம்ம பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரு முருங்கைக்காய். இது நல்லா வந்து நான் வந்து மிதமாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கடாயில் வந்து எண்ணெய் தாளிப்புக்கு கடுகு போட்டு அதான் வந்து நம்ம செய்ய போகிறோம். இந்த முருங்கைக்காய் பார்த்திங்கன்னா நம்ம பார்த்திங்கன்னா இரும்பு சத்துலாம் வந்து அதிகமாக இருக்குது. இதை வந்து 90க்கும் மேற்பட்ட சத்துக்கள் வந்து இந்த முருங்கைக்காயில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எலும்புக்கெலாம் வந்து நமக்கு ரொம்ப நல்லது. உருளைக்கிழங்கு வந்து நான் வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு எடுத்துருக்கிறேன். ஒரு முருங்கைக்காய்க்கு 1/4 கிலோ அளவு எடுத்துருக்கிறேன். இது வந்து நல்லா வதங்கட்டும். வதங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து முருங்கைக்காய் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். கல்லீரல் பிரச்சனையெல்லாம் வந்து இது வந்து முருங்கைக்காய் வந்து சரி பண்ணுது. கெட்ட கொழுப்பெல்லாம் வந்து கரைக்குது முருங்கைக்காயே. இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த முருங்கைக்காய் பார்த்திங்கன்னா நம்ம முருங்கை மரத்தில் இருக்கிற எல்லா பாகங்களுமே நமக்கு வந்து இரும்பு சத்து தரக்கூடியது. உருளைக்கிழங்கை பற்றி சொல்லவே வேணாம். குழந்தைங்க முதல் பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடுவாங்க. இதுக்கு 2 கரண்டி மிளகாய் தூள் எடுத்துருக்கிறேன். இது வந்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா நம்ம சிம்மில் வச்சு எல்லாமே வந்து மசாலா சேர்க்குற அளவுக்கு சிம்மில் வச்சு நல்லா எல்லாத்துக்கும் சேர்க்குற அளவுக்கு நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து காய் வந்து முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். திட்டமாக ரொம்ப அதிகமாக தண்ணி வேண்டாம். எல்லாமே வந்து முருங்கைக்காயெலாம் விண்டு ஊந்துடும். உள்ளே இருக்கிற விதை வெளியில் வந்துடும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கும் பார்த்திங்கன்னா குழன்ற மாதிரி ஆகிடும். அதனால் நம்ம வந்து திட்டமான தண்ணி வச்சு எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா நான் வந்து 1 கிளாஸ் தான் ஊற்றிருக்கிறேன். இது வந்து நல்லா கொதி வரட்டும். நம்ம வந்து தட்டு போட்டு நல்லா வந்து வச்சுக்கலாம். மிதமான தீயிலே வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது பாருங்கள். இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தாச்சு. இந்த உருளைக்கிழங்குல பார்த்திங்கன்னா புரதச்சத்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உருளைக்கிழங்கு வந்து நம்ம பல வழிகளில் வந்து நம்ம வந்து வறுக்கலாம். நான் ஏற்கனவே வந்து என்னுடைய சேனலில் நிறைய வீடியோஸ் உருளைக்கிழங்கு வச்சு அப்லோட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா மூடி போட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விட்டாச்சு. எடுத்தோம்னா நல்லா தண்ணிலாம் நல்லா சுண்டி வந்துடுச்சு. ஃபுல்லாகவே நல்லா சுண்டி வந்துடுச்சு. நல்லா வந்து எதுவுமே வந்து முருங்கைக்காய் வந்து விதைலாம் வெளியில் வரல. ஏன்னா ரொம்ப வெந்துருச்சுனாலும் நமக்கு நல்லா இருக்காது. இது மெயினாக பார்த்திங்கன்னா தயிர் சாதத்துக்கு, வெரைட்டி ரைஸுக்கு, ரசம், மோர் சாதம் அந்த மாதிரிலாம் இது கீரை சாதம் அந்த மாதிரிலாம் சூப்பராக இருக்கும். நல்லா வந்து எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த டைமில் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு நம்ம வந்து நல்லா ஒரு கிண்டி வச்சுக்கலாம். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.